நடிகர் விஜய் ரூமில் அமர்ந்து பேசுவதை விட்டுவிட்டு வெளியே வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் எல்லீஸ் நகர் பகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டெல்டா பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்தித்து தமிழக முதல்வர் எந்த நிவாரணமும் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியாவில் அதிக கடன் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுதான் என கூறியவர், 75 வருட ஆட்சியான திமுக கூட்டணியை புறக்கணித்துவிட்டு தனித்து போட்டியிட முடியுமா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எங்கள் வீட்டு பையன், அதில் மாற்று கருத்து இல்லை என கூறியுள்ளார். ஆனால் விஜய் ரூமில் அமர்ந்து பேசுவதை விட்டுவிட்டு வெளியே வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என விமர்சித்துள்ளார். எங்க வீட்டு பக்கத்துல தான் சின்ன வயசுல இருந்து இருந்தவர். அதனால விஜய் நான் எப்பவும் சொல்ற மாதிரி எங்க வீட்டு பையன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. முதல்ல அவர் 4 ரூம்ல உட்காந்து பேசுறதை விட்டுட்டு பொது வெளிக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்போதான் அரசியல்ல நம்மளால நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக கடன் இருக்கின்ற முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். மக்களுக்கு அவர் நிச்சயமாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும். இன்னைக்கு 75 வருஷ கட்சின்ற திமுக முதல்ல கூட்டணியை விட்டு தனியா நிக்க சொல்லுங்க.